ஸோ கம்ருதீன் வந்து திரும்பவும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயமும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் திரும்பவும் மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து உள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ மொத்த வீடும் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ இப்போது அந்த ஒரு பொங்கல் செலிப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கமருதீனும் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி ரெட் கார்டு கொடுத்தவங்க திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்காங்க தான் போல். ஸோ மகத் வந்து ரெட் கார்டு கொடுத்ததும் செலிப்ரேஷன் வீக்குள்ளே வந்து உள்ளே வந்திருக்காரு. அதே மாதிரி கொண்டாட்டத்துலேயும் வந்து அவர் இருந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளால் கேள்விப்பட முடியுது. நான் எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை அவர் வந்தது. பட் அவர் வந்த ஒரு ரெக்கார்டு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விக்கிபீடியா அந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீனுக்கும் வந்து ஒரு இன்வைட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ கம்ருதீன் வந்து ஃபினாலேக்கு வர போகிறாரா இல்லை இந்த கொண்டாட்ட இப்போ செலிப்ரேஷன் வீக்குக்கே வந்து வர போகிறாரா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஃபினாலேக்கு வந்து வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இப்போது அவருக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படி வந்தார் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மறைக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போது அந்த டிஆர்பி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் திரும்பவும் உள்ள வீட்டுக்குள்ளே வரும் பட்சத்தில் உண்மையிலேயே லாஸ்ட் வீக் வந்து பயங்கரமாக வந்து எகிறோம். ஸோ கண்டிப்பாக உள்ளே வந்து எதுவும் பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டார். பட் அவர் பண்ண ஒரு விஷயத்துக்கு மக்கள்கிட்ட வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து கன்வே பண்ணுறத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி நடக்கும் பட்சத்தில் ஸோ இப்போது போயிட்டுருக்க ஒரு நியூஸ் அப்படின்னா ஃபினாலேக்கு வரார் அப்படின்னு சொல்லிட்டு மேபி வந்து ஃபினாலே ஸ்டேஜ்க்கு மட்டும் தான் வர போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் அவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறதா வந்து நியூஸ் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட் கொஷின் வரும், பார்வதி இன்வைட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ரெட் கார்டு கொடுத்துட்டு கமருதீனை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்வதியும் வந்து இன்வைட் பண்ணணும். பட் அது நடக்குமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த 2 விஷயமே வந்து நடக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். பட் இப்போது ஒரு விஷயம் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு, கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை. அது எந்த அளவுக்கு சாத்தியமான உண்மை அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஏன்னா எப்பயுமே டிசிஷன் எடுக்கிறது அவங்க டிவி தான். ஸோ இப்போது மேபி வந்து அவர் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது டெலிபரேட்டாக தெரிஞ்சிடும். ஸோ கண்டென்ட் இல்லை, இவர் கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். பட்டு அவரோட நேம் கிளியரன்ஸ்க்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அப்படி கமருதீன் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கும் பட்சத்தில் உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? அண்ட் கமருதீனுக்கு மட்டும் கொடுத்து பார்வதிக்கு கொடுக்கல அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து இது கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் நான் உங்களுக்கு திரும்பவும் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி நான் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.